2025 ஐபிஎல் சீசனுக்காக மெகா ஆக்ஷன் கூடி விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைமில் ஒவ்வொரு டீம்லேயும் எத்தனை பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது மற்ற அணிகள் கிட்டத்தட்ட 10 அணிகளுமே பிசிசிஐயிடம் கோரிக்கை வச்சாங்க. கம்பல்சரியாக ஒரு 8 பிளேயரை ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பிசிசிஐ அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. மொத்தமாகவே 4 பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ண முடியும். 2 பேர் ஆர்டிஎம் மூலியமாக போட்டி உள்ள எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலையில் தற்பொழுது அனைத்து அணிகளும் தீவிரமாக களமிறங்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீம்லையும் யார் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை வெளியே விட போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நாம் சென்னை சூப்பர் கிங்ஸில் யார் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை முதலாக ரீட்டைன் பண்ண போகிறாங்க. கம்பல்சரியாக சிஎஸ்கே அவரை ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலை தோனியை ரீட்டைன் பண்ண போறாங்களா இல்ல ரிட்டர்ன் பண்ணாம ஆர்டிஎம் மூலியமாக ஏலத்தில் எடுக்க போறாங்களா அப்படின்றது சிஎஸ்கே எந்த ஒரு முடிவும் இன்னும் சொல்லல. தோனி அவர்கள் இன்னும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகல. ஸோ கண்டிப்பா அவர் விளையாட வர மாட்டார் அப்படின்றது ஒரு டவுட்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட ஓப்பனிங்ல கலக்கிட்டு இருந்த டெவான் கான்வேவை ரீட்டைன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை ரீட்டைன் பண்ணல அப்படின்னா ஆர்டிஎம் மூலியமாக அவரை தக்க வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையுமே சிஎஸ்கே கம்பல்சரி எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரகானே இந்த சீசனில் 2024 சீசனில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலுமே அவரை மீண்டும் ஏலத்தில் சென்னை அணி எடுப்பதற்கு முன் வருமா அப்படின்றது தெரியல. நம்ம ஏலத்தில் அவரை சந்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யங் பிளேயர் சைக் ரசீட், இவரை முன்ன சீசனில் கண்டிப்பாக அவருக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கல. மீண்டும் அவர் ஏலத்தில் எடுத்து சென்னை தக்க வைப்பாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இவரும் சென்னையில் ரிலீஸ் செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான வீரர் இருக்காரு. சமீர் ரிஸ்வி, இவருக்கு இந்த 2024 ஐபிஎல் சீசனில் நிறையவே சான்ஸ் அவருக்கு கொடுத்தாங்க. பட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அவர் நிரூபிக்கல. பட் இருந்தாலுமே அவரை கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு பக்கம் சென்னை எடுத்தாங்க. இந்த சீசனும் அவரை எடுப்பாங்களா இல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஏலத்தில் அவரை டார்கெட் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம ஏலத்தில் பார்க்கலாம். ஸோ அடுத்து முக்கியமான இன்னொரு யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவினாஷ் ராயோ அப்படின்றவர் அடுத்த யங்ஸ்டர்ஸா இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே சிஎஸ்கேல இருந்து ரிலீஸ் செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான வீரர்களாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம ரவீந்திர ஜடேஜாவே கம்பல்சரி கண்டிப்பாக ரீட்டைன் பண்ண போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு ஆச்சரியப்படியும் இல்லை. அடுத்து மிச்சல் சாண்டனர், இவர் தாங்க சென்னைக்கு ஒரு முக்கியமான பவுலரா இருக்காரு, ஆல்ரவுண்டரா இருக்காரு. கம்பல்சரி இவரை ஏலத்தில் எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே சிஎஸ்கே எடுக்கும். மோயின் அலி இந்த டைம் ரீட்டைன் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. கம்பல்சரி அவரை ஏலத்தில் போக போறாரு. ரிலீஸ் செய்யப்பட்ட வீரரா இருக்காரு. சிவம் தூபே, சிக்ஸர் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவம் தூபே அவர்கள் கண்டிப்பாக இந்த சீசன்ல சென்னைக்கு ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. அவரை சென்னை ரிட்டைன் பண்றதுக்கான எல்லா விஷயத்திலுமே களம் இறங்கி இருக்காங்க. அப்படி ஒருவேளை இவரை ரீட்டைன் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி ஆர்டிஎம் மூலியமாக கம்பல்சரி அவர் எடுக்க போறாங்க. கம்ப்ளீட்டா இவரு சென்னை டீம்ல இருக்க போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா நிஷாந்த் சிந்து அடுத்த ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு. இவரையுமே சென்னை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு சில பிளேயரை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயரை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே சென்னையில் ரிலீஸ் செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான வீரர் தான் அஜய் மண்டல். இவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா 2024 சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் சென்னை அவரை எடுத்தாங்க. இவரை இந்த டைம் ரிட்டர்ன் பண்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இவரை ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஷர்துல் தாக்கூர், இவரை இந்த சீசன் தான் இருந்தாரு. இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தீங்கன்னா 2021 அவரை வெளியே விட்டாங்க. 2021 அவர் இந்த டீமுக்கு போனாரு, டெல்லி டீமுக்கு போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்கு மீண்டும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே இந்த சீசனோட அவர் கடைசியா இருக்குமா சென்னையுடைய பயணம், இல்லை அடுத்த சீசன்லையும் அவருடைய பயணம் தொடங்குமா என்னன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். அடுத்து டேரல் மிச்சல், ஸோ வேர்ல்டு கப்பில் இவர் கலக்கிட்டு இருக்காரு. கம்பல்சரியாக சென்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டேரல் மிச்சலை 2024 ஆக்ஷனில் சென்னை 12 கோடி பக்கம் எடுத்தாங்க. ஸோ அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த சீசன் அவருக்கு சரியான முறையில் அமையல. கண்டிப்பாக இந்த டைமும் சென்னையிலிருந்து ரிலீஸ் செய்யக்கூடிய ஒரு முக்கிய வீரராக டேரல் மிச்சல் அவர்கள் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷன், இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர் நம்ம சென்னைக்காக இருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் பவுலிங்கில் இருக்க போகுது. ரிச்சர்ட் கிளாசன் இவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரவிவர்தன் ஹங்கர்கர், இவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. தீபிக் சகார் சென்னையுடைய ஸ்டார் பவுலர், இவரையும் ரிலீஸ் செய்ய போறாங்க. ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். இவருக்கு எந்த மாதிரியான பிளானை அவங்க வச்சிருக்காங்கன்றது தெரியல. மகேஷ் தீக்ஷனா, இவரும் சென்னையில் ரொம்ப நாளாவே விளையாட்டு வந்துட்டு இருக்காரு. இவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல, பார்ப்போம் ஆக்ஷன்ல. அடுத்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் பவுலர் முகேஷ் சௌத்ரி, இவரை கம்பல்சரியா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு சில பேரை ரிட்டர்ன் பண்ண போறது
தவிர மற்ற எல்லாருமே ரிலீஸ் செய்யப்படக்கூடிய வீரர் தான். முஸ்தபிசூர் ரஹ்மான் முன்ன சீசனில் செம்மையாக போட்டாருங்க. 2024 சீசனில் வேற லெவலில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இவரது ரிட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லை ஆர்டிஎம் மூலிமா இவருக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாங்களா, வேற யாராச்சும் தூக்கிட்டு இவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இவரை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சோலிங்கா இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிமர்ஜித் சிங் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இவரும் ரிலீஸ் பிளேயர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே இவர் தாங்க சென்னையில் கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியல. இவரையும் வந்து ஒரு மனசில் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சென்னை வந்து இவரை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளுக்கு போவாங்க. அடுத்து நம்ம கடைக்குட்டி மதிஷா பத்ரேனா கம்பல்சரியாக வந்து இவர் சென்னை டீமில் இருக்க போகிறாருங்க. இவர் தாங்க ஃபர்ஸ்ட் ருத்ராஜுக்கு அடுத்தபடியாக ரிட்டர்ன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக மதிஷா பத்ரேனா வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வீடியோவில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனில் வந்து சென்னை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து சென்னை டீமில் மீண்டும் அதே ஸ்குவாடில் இடம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.